படத்தோட ஆரம்பத்திலேயே சாம்னு ஒரு துப்பாக்கி சுடுறவன கண்டுபிடிச்சாங்க. அவன் வேலை என்னன்னா ஒரு ஊழல் மேயரை கொல்லுறது. சாம் ஒருத்தனா இல்ல, அவனுக்கு கென்னு ஒரு துணை இருக்கான். இவங்க 2 பேரும் முன்னாடி பிரிட்டிஷ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ல இருந்தவங்க. இப்போ ஒரு தனியார் ராணுவ நிறுவனத்துல வேலை பாக்குறாங்க. இந்த மேயர் வர காத்திருந்தப்போ கடவுள் இருக்கானான்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க. சாம் சொல்றான் கடவுள் இல்லன்னு, சாகுறதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடும்னு. ஆனா கென் சொல்றான் கடவுள் இருக்கான், சாவிற்கு அப்புறமும் வாழ்க்கை இருக்குன்னு. அப்புறம் கென் சொல்றான் அம்ஸ்டர்டாம்க்கு 2 வாரத்துக்கு ஹோட்டல் புக் பண்ணிருக்கேன்னு. ரொம்ப நாளா சேர்ந்து விடுமுறை எடுக்கலன்னு. அம்ஸ்டர்டாம்க்கு பொண்ணுங்க அழகுன்னு சொல்லி அவனை கிறங்க வைச்சான். சாம் சொல்றான் வருவேன்னு உறுதியா சொல்ல முடியாதுன்னு. அடுத்த நொடி அந்த மேயர் வந்துட்டான். சோ சாம் கென்னும் சீக்கிரம் தயாராக. மேயர் ஆபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டக்காரங்க கூடிட்டாங்க. அந்த கெட்டவன் கள்ள ஆயுத தொழில்ல கை வச்சிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா தன்னோட ஜனங்க முன்னாடி அவன் சட்டென்று அவன் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஜனங்களை பார்க்காம விட்டுட்டான். சாம் துப்பாக்கி நோக்கின நேரம் மேயர் பொண்டாட்டி சாமின் பக்கம் சட்டென்று பார்த்து அவள் கணவனை மறைச்சா. முதல் ஷாட் மிஸ் ஆகிடுச்சு. கென் சாம உற்சாகப்படுத்தினான், மறுபடியும் சரியா நோக்குன்னு. 2வது முயற்சியில சாம் மேயரை டவுன் பண்ணிட்டான். பிறகு இருவரும் ஒரு கணத்தில் அங்கிருந்து ஓடிட்டாங்க. அடுத்த இடத்துக்கு ஜம்ப் பண்ண போற நேரத்துல மேயரோட டீம் வந்துட்டாங்க. சரி, கட்டிடத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. சிலரை அப்புறப்படுத்திட்டு வெளியே வந்தாங்க. ஆனா வெளியில இன்னும் கூட்டம். இருவரும் பிடிபட்டுட்டாங்க. கேம் ஓவர்னு தோணுச்சு. அதே நேரம் போலீஸ் FBI எல்லாருமே வந்தாங்க. சாமும் கென்னும் கைவிலங்கிட போற நேரத்துல காவலாளிகளை அசத்தி மேயரோட ஆட்களை உடைச்சிடுறாங்க. பாக்கி இருந்த காப்பாளிகளையும் சமாளிச்சுட்டு கிழக்கே ஓடி குப்பை லாரியில ஏறி டேய். பின்னால போலீஸ் FBI வந்து சேர்றாங்க. ஆனா சாம் கென்னு காணோம். ஒரு தடயம் கூட இல்ல. கொஞ்ச நேரத்துல சாம் கென் இங்கிலாந்துக்கு போற விமானத்துல இருக்காங்க. கென் சாம் கலங்கி போயிருக்கிறத பார்த்து சரியில்லையா என்று கேட்கிறான். சாம் தவறான இலக்கை சுட்டு போட்டதுல அவனுக்கு பயங்கர அதிர்ச்சி என்று சொல்றான். கென் அத பத்தி எதுவும் சொல்லிடாதேடா. மேயரும் அவங்க பொண்டாட்டியும் ரொம்ப கெட்டவங்க, அவங்க கிடைச்ச திண்டாட்டம் சரியானதுதான் என்று சாந்தப்படுத்துகிறான். கொஞ்ச நேரத்துல தலைவி தமரா போன் பண்றா. சாம் கென் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறா. சாம் எல்லாம் சரியா போச்சுன்னு சொல்றான். ஆனா தமராவுக்கு சாம் கஷ்டப்படுற மாதிரி தோணுது. மேயரோட பொண்டாட்டியை சுட்டு போட்டாச்சுன்னா சைக்காலஜிஸ்ட் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஆனா சாம் சாரிம்மா, எனக்கு எல்லாம் சரியா இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்கன்னு புன்னகையோட சொல்லிட்டாரு. அப்புறம் சில மணி நேரத்துல சாம் கென்னு UKல இறங்கிட்டாங்க. அப்போ கென் டேய், இன்னும் 2 வாரத்துல ஆம்ஸ்டர்டாம் டூர்ல போகணும்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஹோட்டல் எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. ஆனா சாம் எனக்கு தெரியலடா, போவேன்னா இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இருவருமா வேற வேற வண்டில போய் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்தடுத்த நாள்கள்ல காட்டுல ஜாக்கிங் பண்ற சாம பார்த்தாங்க. அங்கேயே அவருக்கு வீடு இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. நிறைய மரம் வெட்டுறது, சின்ன சின்ன வேலைகள் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஆயுதங்களை சுத்தம் பண்றப்போ தோமாரா போன் பண்ணாங்க. ஆனா சாம் அவங்க போன் எடுக்கவே மாட்டேங்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு ஓநாய் சாம் கிட்ட வந்துச்சு. சாம் உடனே ரப்பர் பப்புல்லட் கன் ஏந்தி நிறுத்தினாரு. ஓநாய் சாம பார்த்துட்டு காட்டுக்குள்ள ஓடிச்சு போச்சு. சில நிமிஷம் கழிச்சு தமரா கூப்பிட்டாச்சு. சாம் சத்தம் கேட்டு மனசுல கடுப்பு வந்து போன் எடுத்தான். தமரா நெதர்லாந்துல அம்ஸ்டர்டாமில் சந்திக்கணும்னு சொன்னா. அப்பதான் சாமுக்கு கென் ஞாபகம் வந்தது. அவன் அம்ஸ்டர்டாமில் விடுமுறையில இருக்கான். அம்ஸ்டர்டாம் போன உடனே கென் வந்து எடுத்துட்டு போனான். அப்போதான் கென் ஜோ எல்லாம் சொன்னாங்க, மேயர் கூட்டாளிகள் சாத்திட்டாங்கன்னு நினைச்சோம்னு. ஹோட்டலுக்கு போற வழியில கிம் சொன்னா தமரா முன்னாடி நாள் கூப்பிட்டா சந்திக்கணும்னு. கென்னும் சாமும் புது வேலை கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா வேலைக்கு முன்னாடி அம்ஸ்டர்டாமில் 2 நாள் சந்தோஷமா இருக்கணும்னு கென் சொன்னான். ஹோட்டலுக்கு போனாங்க. மேனேஜர் ரொம்ப அன்புல வாங்கிட்டு போய் சூப்பர் டீலக்ஸ் ரூம் காட்டினாரு. கென் முன்னாடியே புக் பண்ணிருந்த ரூம். அது சூப்பர் லக்ஸரி. அம்ஸ்டர்டாம் பாருங்க அந்த அழகு, சில் படுக்கை. சாம் ஆச்சரியப்பட்டு கேட்டான், கென் இவ்வளவு ஆடம்பரமான ஹோட்டலா? எப்படி? கென் சொன்னான், தமரா மேடம் தான் பில் கட்டினாங்க. ஹோட்டல் மேனேஜர் கர்டன் ஓபன் பண்ண போறாரு. சாம் கத்திட்டான், வேண்டாம் வேண்டாம், சூரிய அஸ்தமனம் அற்புதமா இருக்கும்னு மேனேஜர் சொன்னாரு. சாம் பிடிவாதமா கர்டன் மூடி கிடக்க சொன்னான். மேயர் கூட்டம் அவங்களை இன்னும் டிராக்கிங் பண்றதா சந்தேகிச்சான். மேனேஜர் போனதும் சாம் ஒரு பெரிய அறிவிப்பு, நான் நாளைக்கு இருந்து ரிட்டையர், எந்த மிஷனும் வேண்டாம். கென் அதிர்ச்சி. சாம் அவருக்கு பெர்ஃபெக்ட் பார்ட்னர். கென் கெஞ்சினான், சாம் வேண்டாம், பார்ட்னர் வேணும் எனக்கு. சாம் சொன்னான், மேயர் மனைவி இறப்பு என்னை தொடர்ந்து துரத்திக்கிட்டு இருக்கு, உனக்கு நான் இல்லைன்னாலும் நீ சூப்பரா ஸ்னைப்பர் ஸ்பாட்டரா வேலை செய்யலாம். கென் அவரோட முடிவை மதிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவரும் ரிட்டையர் பண்ணலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்புறம் 2 பொம்பளைங்க வந்தாங்க. கென் கூப்பிட்டாங்க மசாஜ் பண்ணுறதுக்கு. கென் உடனே படுத்து தளர்ந்துட்டாரு.
ஆனா சாம் மசாஜ் வேண்டாம்னு சொல்லி பேசிக்க ஆசைப்பட்டாரு. அப்போ சாம் அந்த பொம்பளைங்க பேர் கேட்டாரு. ஒருத்தி உக்ரைன்ல இருந்து வந்த லில்லி. ரெட் ட்ரெஸ் போட்டிருந்த பொம்பளை மெக்சிகோல இருந்து வந்த மோனா. சாம் மசாஜ் வேண்டாததால மோனா அவருக்கு என்டர்டெயின் பண்றதுக்கு முயற்சி பண்ணா. ஜோசியம் சொல்றேன்னு சொன்னா. சாம் சந்தோஷமா இப்போ என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுன்னு கேட்டாரு. அப்ப மோனா சொன்னா 3 பேரையும் விட சாம் அதிக காலம் உயிர் வாழ்வான்னு. சாம் கிட்ட பலமான நம்பிக்கை இருக்குன்னும் கடவுள் மேலையும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான்னு சொன்னா. இத கேட்டுட்டு கென் சிரிச்சு புழுங்கி போயிட்டாரு. சாம்லாம் கடவுள் மேல நம்பிக்கை இல்லன்னு எப்பவும் சொல்லுவாருன்னு சொல்லி. அப்புறம் கென் ஜோக் அடிச்சாரு. மோனாவுக்கு வேற ஜோசியக்காரங்க மாதிரி கிறிஸ்டல் பால் இருந்தா நான் $100 டிப் கொடுப்பேன்னு. அதை கேட்டுட்டு அதிர்ச்சியானாங்க. உடனே மோனா கிறிஸ்டல் பால காமிச்சா. கென் சாம் ரொம்ப சிரிச்சாங்க. ஆனா மோனா பின்னால சொன்னா அந்த கிறிஸ்டல் பால் போலி பொருள்னு. அப்புறம் ஹோட்டல் மேனேஜர் ஒரு வேட்டரி கூட சாப்பாடு கொண்டு வந்தாங்க. மேனேஜர் பர்ஸ் கர்டன்ஸ் திறந்தாரு. இரவு நல்லா இருக்குன்னு. ஆனா சாம் உடனே கர்டன்ஸ் சாத்த சொன்னாரு. அந்த நேரத்துல ஒரு துப்பாக்கி சத்தம். எல்லாரும் அதிர்ச்சியா போயிட்டாங்க. லிலி மோனா ரொம்ப பயந்தாங்க. சாம் ரிமோட் வச்சு கர்டன்ஸ் சாத்த முயற்சி பண்றப்போ வேட்டரி அவரை அடிச்சா. ஆனாலும் எதிரி ஸ்னைப்பர் வேட்டரிய கொன்னுட்டாரு. அது மட்டும் இல்ல, ஹோட்டல் மேனேஜர் சாமையும் சண்டை போட்டாரு. சாம் மேனேஜரை அடிச்சு தள்ளினப்ப ரிமோட்ல கர்டன்ஸ் இன்னும் அகலமா திறந்து போச்சு. எல்லாரும் போன் எடுக்க முயற்சி பண்ணாங்க. லிலியோட போன் சரியா இருந்துச்சு. அருகிலே இருந்த பொருள் கென் எடுக்க முயற்சி பண்ணினான். சுட்டுக்கொல்ல பார்க்கிற துப்பாக்கிச் சூடுல ஒரு நுண்ரூப அதிசயம் பண்ணி கென் தப்பிச்சான். அதே நேரம் லில்லி அதிர்ச்சியிலே எழுந்தாள். அவளையும் சுட போறாங்க. சாம் உடனே அவளை அமைதிப்படுத்தினான். எல்லாம் சரியாயிடும்னு உறுதியா சொன்னான். அப்புறம் சிம் தமாராவை கேட்க சொன்னான். அவளால மட்டும்தான் உதவி பண்ண முடியும்னு. போன் கனெக்ட் ஆச்சு. எதிரி ஸ்னைப்பர் தாக்குறாங்கன்னு சொன்னாங்க. தமாரா உடனே கேட்டா யாரு இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு. கென் சொன்னான் 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்டேயே இருந்த மேயர் கூட்டம் தான் இதுன்னு. தமாரா சொன்னா பொறுமையா இருங்க, என்னோட டீம் 20 நிமிஷத்துக்குள்ள ஸ்னைப்பரை அழிச்சிடும்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹோட்டல் மேனேஜர் சாம தாக்கினான். அவன் இன்னும் உயிரோட இருந்தான். சாம் தப்பிச்சிட்டான். கென் மேனேஜரை ஹோட்டல்ல இருந்து வெளியே தூக்கி போட்டான். கதவுக்கு பின்னாடி மறைஞ்சு நிக்கிறப்போ கென்ன ஸ்னைப்பர் சுட்டுட்டான். 10 நிமிஷம் கழிச்சு சாம் தமரா போன் பண்ணினாங்க. சாமின் கூட்டாளி எதிரி ஸ்னைப்பரை அழிச்சுட்டாங்கன்னு. அதிரடி, மேற்கு பக்கம் பாருன்னு சொன்னாங்க. ஒளி மின்னும். ஸ்னைப்பர் டவுன் ஆனதுக்கு சிக்னல். சாம் சந்தோஷமா சொல்றாரு, ஹோட்டல்ல இருந்து பாதுகாப்பா போகலாம்னு. ஆனா மோனா கேக்குறாங்க, எச்சரிக்கையா இரு. சாம் ஜன்னல் பார்க்குறாரு. டா, ஸ்னைப்பர் சுடுது. ஆச்சரியம், தமரா கூட்டாளியே ஸ்னைப்பர். சாம் கேக்குறாரு, தமரா என்ன நோக்கம்னு. சாம் ரிடையர் ஆக போறதாலன்னு சொல்றா தமரா. அவரு சார்ந்து இருக்காங்கன்னு. எப்படி சாமோட ரிடையர் பிளான் தமராக்கு தெரிஞ்சிச்சுன்னு கேக்குறாரு சாம். கென்னையும் ஏன் டார்கெட் பண்ணினாங்கன்னு. ஹோட்டல் எல்லாம் டே பண்ணி இருந்தாங்கன்னு சொல்றாங்க தமரா. சாம் ரிடையர் ஆனா கென்னும் ரிடையர் ஆகிடுவாங்கன்னு சந்தேகப்பட்டாங்கன்னு. ஸ்னைப்பர் இன்னும் தமரா கட்டளையிலேயே இருக்கு. சத்தம் கோளாரா மாறிச்சு. துப்பாக்கிச் சூடு ஓயாம போச்சு. லில்லி பயந்து போய் அவசரமா மறைவிடத்துல இருந்து வெளியே வந்தா. டபுள் ஆக்ஷன். குண்டு அவளை தாக்கிடுச்சு. எல்லாம் கட்டுக்கடங்காம போச்சு. சாம் மோனா மட்டும்தான் நிச்சயமான சந்தர்ப்பத்துல நின்னுச்சு. சாம் கர்டன் ரிமோட்டை பிடிக்க முயற்சி பண்ணான். பாருங்க, உடைஞ்சிருச்சு. கர்டன் சீரியஸா திறந்து போச்சு. அதே சமயம் தமரா வெளியில வந்து கொட்டடிச்சா. அந்த அறையில எல்லா போன் கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுன்னு. சாம் யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியல. தமரா வேலை பார்த்துட்டு இருக்கா என்ன சாம் உணர்ந்தான். கடுப்பா கேமராவை நொறுக்கி போட்டான். இது தமராவுக்கு கொஞ்சம் கடுப்பா இருந்தது. சாமோ எஸ்கேப் பண்ணவே முடியாதுன்னு அவள் சத்தியம் பண்ணா. டோர் அவள் சிஸ்டம் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. நேரம் போச்சு. தமரா டீம் காலடி சத்தம் கேட்டது. வேற வழி இல்லாம சாம் மோனாவை மறைக்க சொன்னான். அவன் டேபிள் பக்கம் போனான். அங்க கிங் ஆயுதத்தை சாம் கண்டுபிடிச்சான். டேபிள் கீழே இருந்து வெளியில ஸ்னைப்பரை நோக்கி சாம் கூடுதல் தீவிரத்துடன் சுட்டு. ஒரு துப்பாக்கி சுடும் வீரன் சாம் தமாரா படையினரோட பயங்கரமான தாக்குலுக்குள்ளாட்டான். அவர்களில் ஒருத்தன் மோனாவை பிடிச்சு பிணையாளரா வச்சிட்டான். சாம் ஆயுதத்தை சரண்டர் பண்ண வேண்டியதா போச்சு. ஆனா ஆயுதத்தை விட போற நேரத்துல மோனா ஒரு கேள்வி கேட்டா, உயிர் பிழைக்க நம்பிக்கை இருக்கா நு. சாம் சொன்னான், எனக்கு தெரியல நு. தமாரா படை அப்படியே வந்துட்டே இருந்தாங்க. அவன் ரைபிள் அறை முழுக்க எங்கேயோ போயிருந்துச்சு. அந்த கஷ்டமான நிலையில மோனா அவள் குழந்தையோட புகைப்படத்தை சாமுக்கு கொடுத்து, நான் சாக்குறேன்னா உன் பாதுகாப்பில என் குழந்தையை வை நு கெஞ்சினா. அடுத்த கணம் தமாரா படையினர் உள்ளே நுழைஞ்சாங்க. சாம் மறுபடியும் போராட வேண்டியதா போச்சு. ஒரு கொலைகாரன் அவனை சுட போனப்போ மோனா அவன் ரைபிளை எடுத்து சாமை காப்பாத்தினா. ஆனா அடுத்த கணமே எதிரி துப்பாக்கி சுடுறவன் மோனாவை கொன்னுட்டான். சாம் அவன் ரைபிளை எடுத்து போராட்டத்தை தொடர்ந்தான். மீதி இருந்த எல்லா துப்பாக்கி சுடுறவங்களையும் அழிச்சிட்டான். ஆனா தமாரா கட்டுப்பாட்டுல இருந்த ஹோட்டல் அறைவாசல்ல அவன் கிடந்தான். சாம் கென் இன்னும் உயிருடன் இருக்கிறதான்னு கண்டுபிடிச்சான்.
அப்படியே அவனை படுக்கையில போட்டு உட்கார வைச்சான். அப்போ கென் சொன்னான், கட்டிடத்துல இருந்து குதிச்சாதான் தப்பிக்க முடியும்னு. ஆனா அது சாத்தியமில்ல. ஏன்னா அவங்க சிகரத்துல தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தமிழரோட கட்டுப்பாட்டுல இருந்த ஒரு டிரோன் அவங்க மேல தாக்குதல் பண்ணுச்சு. சாம் டிரோன்ல பல துப்பாக்கி வெடிய விட்டான். ஆனா அந்த டிரோன் ரொம்ப வலிமையானது. அதே சமயம் கிம் அறையில இருந்த சீட்டுகளால என்னமோ செஞ்சுட்டு இருந்தான். சட்டென்னா சாமுக்கு பால்கனில கேஸ் ஸ்டப் கிடைச்சது. அதை உபயோகிச்சு ஒரு பெரிய வெடிப்பு பண்ணி டிரோனை நொறுக்கிட்டான். பிறகு கென்ன காண போனா கென் சாஞ்சிட்டான். சோகம். ஆனா கென் சீட்டால செஞ்ச ஒரு கண்டுபிடிப்பு சாமுக்கு புரிஞ்சது. அப்போ தமிழோட படையினிங்க பல பேர் சாமி பிடிக்க மேல வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா சாம் அந்த சீட்டு கண்டுபிடிப்பை பால்கனியில கட்டினான். அந்த சீட்ட கண்டுபிடிப்பை உபயோகிச்சு குதிச்சு தப்பிச்சிட்டான். சில மாசத்துக்கு அப்புறம் காட்சி துபாய்க்கு மாறுது. தமரா போன்ல பேசிட்டு ரிலாக்ஸா இருக்காங்கன்னு பாருங்க. அந்த போன்ல இருக்கிறது வேற யாருமில்லை, சாம். பழிவாங்க வந்திருக்கான் அவன். இதெல்லாம் தெரிஞ்சும் தமரா ரொம்ப கியூலா, சாம் எனக்கு நீங்க எங்கேயும் கிடைக்க மாட்டீங்க, நான் என் நாட்டை விட்டு போயிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா சாம் டூபாயில இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்றானே. அப்படி ஒரு ஷாக். தமரா பயந்துட்டு போன்லயே பேசிக்கிட்டே ஓடிட்டாங்க. ஏர்போர்ட்ல இருந்து டாய்லெட் கூட போறாங்க. அங்க ஒரு பொண்ணு விளையாடிட்டு டாய்லெட் போட் மாத்தி வச்சிருச்சு. சாமர்த்தியமா போன் போட்டு வச்சுட்டாங்க தமரா. சாம் எனக்கு பிடிக்க மாட்டாருன்னு நினைச்சு காவலாளிகளுக்கு எச்சரிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒரு கிளீனர் டாய்லெட்லுக்குள்ள போறாரு. அது சாம். டென்ஷன். ஒரு ஷாட் சவுண்ட் கேக்குது. காவலாளிகள் ஓடி போறாங்க. அப்புறம் வேற ஷாட்ஸ். தூசி அடங்கிய பிறகு சாம் டாய்லெட்ல இருந்து வெளியே வர்றாரு. அவன் கையில ஒரு பொண்ணு. அது மோனா குழந்தை. இப்போ